அந்த ராஜ் குஷ்வாஹா அப்படின்ற நபருக்கும் தனக்கும் இருந்த காதலை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ராஜா கூட நடந்த அந்த திருமணத்துல தனக்கு விருப்பமே இல்லை அப்படின்றதையும் சொல்றாங்க. பட் இதுல பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜாக்கும் சோனத்துக்கும் மேரேஜ் நடந்து அந்த திருமணம் நடந்து 3வது நாள் ராஜாவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் விதவையா ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு மேரேஜ் ஆன 3வது நாள்ல சோனம் ராஜ் குஷ்வாஹாக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேரேஜுக்கு முன்னாடி சாதிய காரணமா சொல்லியோ இல்ல வசதிய காரணமா சொல்லியோ ரிஜெக்ட் பண்ண ஆப்ஷன் இருக்கு. ஆனா இப்ப நான் விதவை ஆயிட்டேன் அப்படின்னா சாதியையோ பண வசதியையோ பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொலை பண்ற ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணதே சோனம் தான். இதோட தொடர்ச்சியா தான் 18ஆம் தேதி ராஜ் குஷ்வாஹாட்ட 6 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஹனிமூன் பிளானை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் ராஜா தன்னோட அம்மாட்ட சோனம் போன்ல பிஸியாவே இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராஜாவோட அம்மாவும் அதை யதார்த்தமா அன்னைக்கு காலையில சோனம்கிட்ட கேட்க சோனமும் பதார்த்தமா பக்கா ஸ்கெட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.